இந்தியா ரஷ்யாவிடத்தில் வாங்கக்கூடிய 17 லட்சம் பேரல் நாள் ஒன்றுக்கு 1.75 மில்லியன், அது ஏறக்குறைய 18 லட்சம் வரும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து நாம் கம்மியாக வாங்கியிருக்கிறோம். நமக்கு அங்கிருந்து கொண்டு வர்றதுக்கு இந்த WTIயையும் தாண்டி பெரண்ட், இது இந்தியாவினுடைய ரிஃபைனரிஸுக்கு நமக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. அப்போ இந்தியாவினுடைய ரிஃபைனரிஸுக்கு இது ஏற்புடையதாக இருக்கிறதுனால பலவிதமான லாபங்களை நமக்கு தரும். ரஷ்யாவுக்கு நாம் அதிகமாக டாலர்களை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. இந்தியாட்ட இருந்து தான் நம்ம பொருட்களை கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். இது இந்தியாவிற்கு லாபம் அளித்தது. WTS இந்த மெத்தடு பெரண்ட்டை விட சிக்கல்களை ஏற்படுத்தும். ரஷ்யாவிலிருந்து நாள் ஒன்றுக்கு 14 லட்சம் அளவிற்கு பேரல்களை ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கி கொண்டிருந்தது. இப்பொழுது ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த தடைகளை ஏற்று அவர்களும் நிறுத்தியிருக்கிறார்கள். அமெரிக்காவிடமிருந்து 5.25 லட்சம் பீப்பாய் பேரல்கள் வாங்குறதன் மூலம் இந்தியாவிற்கு ஏற்படுகிற லாபம் என்பது இது சர்வதேச அளவில் ஒரு டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் என்று பார்க்கலாம்.